டே 10 ஆஃப் டிசிப்ளின் சேலஞ்ச். இன்றைக்கி MMA ட்ரைனிங் கிடையாது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஸ்டெப்ஸில் இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குச்சி ஸ்டைலாக இறங்கும்போது கால் லைட்டாக சுலுக்கிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா MMA ட்ரைனிங் கிடையாது. மார்னிங் மீலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மார்னிங் மீலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அண்ட் பூஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். பூஸ்ட் ஏன் எடுத்தேன்னு தெரியல, சாப்பிடணும் போல இருந்துச்சு. தென் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோ பெரிய கடையில் ஒரே ஒரு பைய தர மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. சரி கவர் தான் பிளாஸ்டிக் போல், சரி கிளாத்லேயாச்சும் வச்சுருந்தா கொடுங்க பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆனாலும் சொன்னால் எதுவும் இல்லைன்ட்டாங்க. இப்படியே தூக்கிட்டு வீடு வரைக்கும் நடக்க விட்டானுங்க. தென் ரூம் வந்து சேர்ந்துட்டு இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ காளான் பிரியாணியை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியாட்டியும் ஓரளவு சுமாராக செஞ்சு சாப்பிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு இறங்கிட்டேன். எனக்கு பைஸ் மட்டும் தான் பண்ணேன். பைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியேஷன் தான் பண்ணேன். 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி போட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் சேர்த்து போட்டிருப்பேன். பட் ஒர்க் அவுட் இதாச்சும் போட முடியுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேன். பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது ஒர்க் நிறையா இருக்கிறனால. தென் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பம்ப் செக் பண்ணேன். நல்லா தான் இருக்குது, பட் லைட்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் சூப்பராக தெரிஞ்சிருப்பேன். டேப்லெட் சாப்பிட்டு காலுக்கு ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.